இந்த சட்டசபையில் லைவ் கட் ஆனது 2 கட்சிக்குமே சாதகமாக போச்சு. ஏன்னா டிவிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் கெத்தாக பேசி டிஎம்கேவை கதி கலங்க வச்சோன்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்களால பதில் சொல்ல முடியல, அதனால தான் லைவை கட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் எது பொய் எது உண்மைன்னு யாருக்குமே தெரியாது, அங்கே இருந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ என்னன்னா, டிஎம்கேனால ஏன் லைவை கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே முடியாது. ஏன்னா அவங்க கட்சியிலும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சி பேசுறது மட்டும் தான் நிறைய வரும், எதிர்கட்சி பேசுறது அந்த அளவுக்கு வரவே வராது, லைவை கட் பண்ணிடுவாங்க. வெளியே வந்து எடப்பாடி ப்ரெஸ்ஸை பார்த்து பேசிட்டு இருப்பாரு, இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நமக்கே தெரியும், ஓ இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக லைவை எப்போ கட் பண்ணுவாங்கன்னா, இந்த 2 கட்சிக்குமே வந்து வாக்குவாதத்தில் சண்டை ரொம்ப முத்தி போச்சுன்னா கட் பண்ணிடுவாங்க, இல்லைனா வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, அப்போலாம் வந்து லைவை கட் பண்ணிடுவாங்க. பட் இந்த கடந்த 5-6 வருஷமாக தான் கேள்வி கேட்டாலே வந்து லைவை கட் பண்ணி விட்டுறாங்க. நான் கூட விஜய் சார் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைவ்லாம் ஃபுல்லாக போடுவாங்க, அசம்பிளியில் என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து இவங்களும் அதே மாதிரி தான் கட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் ராஜ்மோகன் சார் வந்து நேற்றே ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்காரு, இது மாதிரி கட்டானது எங்களுக்கே தெரியல, நான் மட்டும் பேசிகிட்டே இருந்தேன், பார்த்தா கட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட்டு பார்ப்போம், ஃப்யூச்சரில் வந்து இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்த 2 நாளில் யார் என்னென்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்க்குறது விஜய் சாரோட ஸ்பீச் தான். அவரும் பதிலுக்கு பதில் ஏதாச்சும் பேசிட்டாருன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அவரு தான் சிஎம்னு டிக்ளேரே பண்ணிடலாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.